ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பனாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமாவும் ஃபர்தர் செல்லிங் ப்ரெஷரில் இருந்ததுனால ஒரு எண்ட் ஆஃப் த டே 276 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.68% நெகட்டிவ்ல 16,201 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதே போல் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 601 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.71% நெகட்டிவ்ல 34,483 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவாக ரியாக்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நேற்று யூஎஸோட மார்க்கெட்ஸ் நெகட்டிவாக க்ளோஸாக இருந்தது. அண்ட் ஈவன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நெகட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. அண்ட் ஈவன் யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நெகட்டிவாக ரியாக்ட் ஆனதுனால நம்மளோட மார்க்கெட்டும் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இப்படி குளோபலாக மார்க்கெட் நெகட்டிவாக ரியாக்ட் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதோட டேட்டா எப்படி வருமோன்ற ஃபியர்னால இன்னைக்கு மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு இருந்தது. அதாவது யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து எக்ஸ்பெக்டேஷன் விட அதிகமாக இருந்ததுன்னா அவங்களோட ஃபெட் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ரேட் ஹைக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை ஃபேக்டர் பண்ணுறதுக்கு இப்போ மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஒருவேளை இன்ஃப்ளேஷன்றது எக்ஸ்பெக்டேஷன் விட கம்மியாக வந்தாலோ இல்லை ஓரளவுக்கு ஆல்ரெடி பீக் ஆகிடுச்சுன்ற மாதிரி அப்டேட் வந்தாலோ அது ஓரளவுக்கு மார்க்கெட்டை பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ண வைக்கும். ஓகே, அடுத்த நியூஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பஜாஜ் ஆட்டோவோட அப்டேட்டை பார்க்கலாம். பஜாஜ் ஆட்டோ கம்பெனி வந்து ஜூன் 14 அன்னைக்கு பைபேக் ப்ரப்போசலை கன்சிடர் பண்ண போகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பைபேக்குன்றது ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருக்கிற ஷேர்ஸை கம்பெனி வந்து ஒரு பைபேக் ப்ரைஸில் வாங்கிக்கிறது. அண்ட் மோஸ்ட்லி அந்த பைபேக் ப்ரைஸ்ன்றது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் விட கொஞ்சம் அதிகமான ப்ரைஸில் வாங்கிக்கிறது. ஆனால் பைபேக்கோட ஓவரால் சைஸை பொறுத்தும் அண்ட் அந்த பைபேக்கில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்றதை பொறுத்தும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃபர் பண்ணுற எவ்வளோ ஷேர்ஸில் கம்பெனி அக்செப்ட் பண்ணுவாங்கன்றது தெரியும். ஆனால் மார்ச் 2022 டேட்டா படி பார்க்குறப்போ பஜாஜ் ஆட்டோவோட கேஷ் ஆன் புக்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 19,000 crores இருக்குது. அண்ட் அதுவே பஜாஜ் ஆட்டோவோட மார்க்கெட் கேபிட்டல்ன்றது 1.1 lakh crores இருக்குது. ஸோ அப்படி மார்க்கெட் கேபிட்டலை கம்பேர் பண்ணுறப்போ கேஷ் ஆன் புக்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 17% இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ 17%ன்றது அவங்களோட ஷேர் ப்ரைஸில் பார்க்குறப்போ அரௌண்ட் 650 rupeesன்னு சொல்லலாம். ஸோ அப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேருக்கு எக்ஸ்ட்ரா 650 rupees கொடுக்க முடியும். ஆனால் ஆக்சுவலாக கம்பெனி எந்த ப்ரைஸுக்கு வந்து பைபேக் பண்ண போகிறாங்கன்றது ஜூன் 14 அன்னைக்கு தெரியும். அண்ட் பஜாஜ் ஆட்டோ கம்பெனி வந்து இன்னொரு அப்டேட்டும் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பூனேல அவங்களோட இவி செக்மெண்ட்கான புது மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆனதுன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஓவரலாக பார்க்குறப்போ பஜாஜ் ஆட்டோட ஷேர் ப்ரைஸ்ன்றது ஓரளவுக்கு லைட்டாக நெகட்டிவாக இருந்தது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே ஓரளவுக்கு ரெக்கவரியாக ட்ரை பண்ணியிருக்கு. அண்ட் பஜாஜ் ஆட்டோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பஜாஜ் ஆட்டோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸில் இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த 4,000ன்ற லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே போகிறப்ப தான் ஃபர்தர் அப்சைடை பார்க்கலாம். ஓகே, அடுத்து இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தது. ஸோ இதுக்கு ரீசன் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண நிஃப்டியோட வீக்னஸ்க்கான ரீசன் தான். அண்ட் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா நேற்று டாடா கன்சல்டன்சி சர்வீசஸோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் டாடா சன்ஸோட சேர்மனான என் சந்திரசேகரன் கொடுத்த அப்டேட்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்னால இப்போ நம்ம ஸ்டாக்ஃப்ளேஷன்ன்ற என்விரான்மெண்ட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்டாக்ஃப்ளேஷன்ன்றது எக்கனாமிக் க்ரோத்தை விட இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறது. ஸோ அப்படி எக்கனாமிக் க்ரோத்தை விட இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறப்போ அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் பேங்க்ஸ் எடுக்கிற ஸ்டெப்ஸ்ன்றது ஃபர்தர் எக்கனாமியை இம்பாக்ட் பண்ணும். ஸோ அப்படி அந்த சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிறப்போ இன்ஃப்ளேஷன் ஓரளவு கம்மியானாலும் அதனால எக்கனாமிக் க்ரோத்தும் வந்து இன்னும் ஸ்லோ ஆகுறதுனால ஓவரால் அந்த சுச்சுவேஷனுக்கு பேர் வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்படி செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ், ஹை க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ்ன்னு இந்த மாதிரி மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னால நம்ம லோ க்ரோத் அண்ட் ஹை இன்ஃப்ளேஷன்ன்ற என்விரான்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆனால் ஓவரால் டிசிஎஸ் கம்பெனி வந்து இந்த என்விரான்மெண்ட்டில் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸோட டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான பொசிஷனில் இருக்கிறதாவும் அண்ட் போத் இந்தியா அண்ட் குளோபல் லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை டேப் பண்ணுறதுக்கு என்கேஜ் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. எனிவே இப்படி லோ க்ரோத் ஹை இன்ஃப்ளேஷன்ற என்விரான்மெண்ட்டுக்கு மூவ் ஆக போகிறதா சொன்ன அப்டேட்க்கு அப்புறமா ஐடி கம்பெனிஸோட எர்னிங்ஸும் கொஞ்சம் கம்மியாகுமோன்ற ஃபியரில் இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ்லாமே கொஞ்சம் அதிகமாகவே ஃபாலோ இருந்தது. ஸோ நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஓவரலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ்ன்றது அரௌண்ட் 2% மேலேயே ஃபாலோ இருந்தது. அண்ட் அதுவே நிஃப்டி ஐடிலேயே எந்த ஸ்டாக் வந்து அதிகமாக ஃபாலோ இருக்குன்னு பார்க்குறப்போ எம்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ்னு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே ஃபாலோ இருந்தது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அடுத்து ஓமேக்ஸேன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஓமேக்ஸேன்ற ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பிபியோட ஜாயிண்ட் வெஞ்சரான ஜியோ பிபியோட பார்ட்னராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பார்ட்னர்ஷிப்னால ஜியோ பிபின்ற கம்பெனி வந்து ஒமாக்ஸேவோட ப்ராப்பர்ட்டிஸில் இவி சார்ஜிங் அண்ட் ஸ்வாப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபேஸ்டு மேனரில் செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா ஒமாக்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ
இன்னைக்கு ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஒமேக்ஸோட ஷேர் ப்ரைஸ்ன்றது ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஒமேக்ஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒமேக்ஸோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ரீசெண்டாக தான் இதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதோட சப்போர்ட் லெவலான அரௌண்ட் 84 ஆர் 85 லெவல்ஸை டச் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி ரீசெண்டாக ஓரளவுக்கு ஃபால் ஆனதுக்கப்புறமா இன்னைக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான ரியாக்ஷனை கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். யூஎஸ்க்கு சேர்ந்த ஒலேமா ஃபார்மாசூட்டிக்கல்ஸ்ன்ற கம்பெனி வந்து டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸோட சப்சிடரி கம்பெனியான ஆரிஜின் டிஸ்கவரி டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனியோட எக்ஸ்க்ளூசிவ் குளோபல் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஆரிஜினோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸோட ரைட்ஸுக்கு ஒலேமா கம்பெனி வந்து அரௌண்ட் $8 மில்லியன் அப்ஃப்ரண்ட் லைசன்ஸ் பேமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நோவல் கேன்சர் தெரப்பியோட கிளினிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் அண்ட் ரெகுலேட்டரி மைல்ஸ்டோனுக்கும் டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸோட சப்சிடரி கம்பெனியான ஆரிஜின் கம்பெனிக்கு அரௌண்ட் $60 மில்லியன் அளவுக்கு ஒலேமா கம்பெனி கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதையும் தாண்டி அந்த தெரப்பிஸ் வந்து கமர்ஷியலைஸ் ஆகிறப்போ அரௌண்ட் $370 மில்லியன் வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆனுவல் நெட் சேல்ஸ்ல அரௌண்ட் மிட் சிங்கிள் டிஜிட்ல இருந்து லோ டபுள் டிஜிட் ரேஞ்சுக்குள்ள ராயல்டிஸும் ஆரிஜின் கம்பெனிக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ்க்கு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு. எனவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் 0.66% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதோட சப்போர்ட் லெவலான அரௌண்ட் 3800 லெவல்ஸை டச் பண்ணி அங்கிருந்து மறுபடியும் குவிக்காகவே ரேஸ் ஆயிருக்கு. அண்ட் இப்போ அதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸுக்கு நியராக இருக்கு. அதாவது 4430 ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக பார்க்கலாம். ஓகே, அடுத்து நேற்று நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு நண்பர் வந்து இமீடியட் சப்போர்ட் அண்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னா என்னதுன்னு கேட்டிருந்தாரு. ஸோ சப்போர்ட்ன்றது என்னதுன்னா ஷேர் பிரைஸ் வந்து அடிக்கடி ஒரு லெவல்ஸை டச் பண்ணி அங்கிருந்து ஃபர்தர் ஃபால் ஆகாம ரிவர்ஸ் எடுத்ததுன்னா, அதாவது அங்கிருந்து மறுபடியும் ரேஸ் ஆச்சுன்னா அதை சப்போர்ட் லெவல்னு சொல்லுவாங்க. அதாவது மோஸ்ட்லி அந்த லெவல்ஸ்ல வர்றப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை சப்போர்ட் பண்றாங்க. அதாவது அதோட ஷேர் பிரைஸ் வந்து ஃபர்தர் ஃபால் ஆகாம அந்த லெவல்ஸ்ல இன்வெஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்றதுனால அந்த லெவல்ஸை வந்து சப்போர்ட் லெவல்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே போல ரெசிஸ்டன்ஸ்னா ஷேர் பிரைஸ் வந்து அடிக்கடி எந்த ஒரு பிரைஸ் லெவல்ஸ்ல வந்து அங்கிருந்து ஃபர்தர் ரைஸ் ஆகாம ரிவர்ஸ் எடுக்குதோ அந்த லெவல்ஸை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் லெவல்ஸ்ல வர்றப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை ரெசிஸ்ட் பண்றாங்க. அதாவது அதோட ஷேர் பிரைஸ் ஃபர்தர் ரைஸ் ஆகாம தடுத்திருக்காங்க. ஸோ இப்படி பார்க்குற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பிரைஸ் ஆக்ஷன் சொல்லலாம். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலா ஒரு பிரைஸ்ல சில ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அண்ட் இதே போல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வந்து மற்ற பிரைஸ் ஆக்ஷனும், அதாவது சில டைப் ஆஃப் சார்ட் பேட்டர்ன்ஸ் வழியாகவும் பார்ப்பாங்க. அண்ட் ஆக்சுவலா சப்போர்ட் லெவல்னா அதை தாண்டி கீழே போகாதுன்னு இல்லை, மோஸ்ட்லி போகாது. ஆனால் ஒருவேளை அந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணி கீழே போகிறப்போ கொஞ்சம் அக்ரெசிவாகவே ஃபர்தர் டவுன் சைடை பார்க்கலாம். அண்ட் அதே போல ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை தாண்டி மேலே போகாதுன்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மேலே போகாமல் இருக்கலாம். ஆனால் ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே போகிறப்போ அதோட ஷேர் பிரைஸ் அக்ரெசிவாகவே அங்கிருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வச்சு நீங்கள் ஷார்ட் டைமில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா எய்தர் சைட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறதுன்றது மஸ்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்குறப்போ மோஸ்ட் ஆஃப் த சப்போர்ட் லெவலில் ஓரளவுக்கு ரிவர்ஸ் எடுக்கிறப்போ அந்த லெவல்ஸில் கொஞ்சமாக ஷேர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி ஓரளவுக்கு ரிவர்ஸ் எடுக்குதுன்னா அந்தந்த லெவல்ஸில் கொஞ்சமாக உங்களோட ஷேர்ஸை செல் பண்ணலாம். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அப்படியே நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டுன்றது ஆல்வேஸ் டைனமிக்காக இருக்கும். ஓகே, அடுத்து ரத்தன் இந்தியா என்டர்பிரைஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ரத்தன் இந்தியா என்டர்பிரைஸோட ரிவோல்ட் மோட்டார்ஸ் வந்து குஜராத்தில் அவங்களோட ரீட்டைல் ப்ரெசன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ரிவோல்ட் மோட்டார்ஸ் வந்து குஜராத்தில் இருக்கிற ராஜ்கோட்டில் புது ஸ்டோரை ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது குஜராத்லேயே 3rd ஸ்டோர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கண்ட்ரி லெவலில் பார்க்குறப்போ 26th ஸ்டோர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வருஷத்துக்குள்ள 40+ ஸ்டோர்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக குஜராத் ஸ்டேட்டோட நியூ எலக்ட்ரிக் வெஹிக்கல் பாலிசின்றது ஆப்டிமிசமை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2-வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ல குஜராத் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20,000 rupees வரைக்கும் சப்சிடி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ப்ராடக்ட்ன்றது ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ஆகிறதுனால ஓவரால் எலக்ட்ரிக் வெஹிக்கலோட அடாப்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் குஜராத் ஆர்டிஓல வெஹிக்கல் ரெஜிஸ்டர் ஆகிறப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த ஓவரால் அப்டேட்னால இன்னைக்கு ரத்தன் இந்தியா என்டர்பிரைஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இதோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு ஓவராலாக பார்க்குறப்போ எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 0.98% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ரத்தன் இந்தியா என்டர்பிரைஸோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரத்தன் இந்தியா என்டர்பிரைஸோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ
இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸான 16 லெவல்ஸை டச் பண்ணி அங்கிருந்து ஓரளவுக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அடுத்து இதோட இமீடியட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 40 லெவல்ஸில் பார்க்கலாம். ஓகே, அடுத்து வெல்ஸ்பன் என்டர்பிரைஸோட அப்டேட்டை பார்க்கலாம். வெல்ஸ்பன் என்டர்பிரைஸ்ன்ற கம்பெனி வந்து அவங்க எக்ஸிஸ்டிங்காக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஹைவே போர்ட்ஃபோலியோஸை அரௌண்ட் 6000 crores ஆக்டிவ்ஸ்ன்ற கம்பெனிக்கு செல் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 5 HAM அதாவது ஹைபிரிட் ஆன்விட்டி மாடலில் கம்ப்ளீட்டான 5 அசட்ஸையும் அண்ட் ஒரு பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் டோல் அசட்டை வந்து செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஆக்டிவ்ஸ்ன்ற கம்பெனிக்கு அவங்களோட சில ரோட் போர்ட்ஃபோலியோ அசட்ஸை செல் பண்ண பிறகு அவங்களோட ரோட் அசட் போர்ட்ஃபோலியோவில் 3900 crores வர்த்துள்ள 2 அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் HAM ரோட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனிக்கு இப்போ 6000 crores வரப்போகிறத எப்படி அவங்க யூஸ் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம கவனிக்கணும். அதாவது அந்த பல்க் அமௌண்ட்டை டிவிடெண்டாக பாஸ் பண்ண போகிறாங்களா இல்லை பைபேக் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களான்றதை கவனிக்கணும். இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு வெல்ஸ்பன் என்டர்பிரைஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஓவரலாக பார்த்தீங்கன்னா வெல்ஸ்பன் என்டர்பிரைஸோட ஷேர் பிரைஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 8.42% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் வெல்ஸ்பன் என்டர்பிரைஸோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ரைஸ் ஆனதில் வெல்ஸ்பன் என்டர்பிரைஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அதோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸான அரௌண்ட் 105 லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் அடுத்து ஃபர்தர் 110 லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே போகிறப்ப தான் இதோட ஷேர் ப்ரைஸில் ஃபர்தர் அப்சைடை பார்க்க முடியும். அண்ட் அதுவே சப்போர்ட் லெவல்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 90 லெவல்ஸில் பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து இன்னைக்கு என்னோட ட்ரேட் போர்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் ஃபால் ஆனதுனால என்னோட போர்ஷனோட MTM லாஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரௌண்ட் 1,22,000 இருக்கு. நான் ஹோல்ட் பண்ணுற போர்ஷன்ஸ்லேயே மெட்ரோபோலிஸோட ஸ்டாக் மட்டும் தான் இன்னைக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக க்ளோஸாக இருந்தது. அண்ட் அடுத்து SBI கார்ட்ஸோட ஷேர் ப்ரைஸும் பெரிய அளவுக்கு நெகட்டிவாக இல்லை. மற்றபடி ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. அண்ட் இன்னைக்கு வந்து எந்த ஒரு புது போர்ஷனும் எடுக்கல அண்ட் எந்த ஒரு போர்ஷன்லேருந்தும் எக்ஸிட் ஆகலை. ஓகே, அடுத்து IIFL ஃபினான்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். IIFL ஃபினான்ஸ்ன்ற கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான IIFL ஹோம் ஃபினான்ஸ்ன்ற கம்பெனி வந்து அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டிக்கு அவங்களோட 20% ஸ்டேக்கை செல் பண்ணி அரௌண்ட் 2200 crores ரைஸ் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்படி வரப்போகிற கேபிட்டலில் அந்த கம்பெனி வந்து புது மார்க்கெட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்குது. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா IIFL ஃபினான்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரலாக பார்த்தீங்கன்னா IIFL ஃபினான்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 7.72% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் IIFL ஃபினான்ஸோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ IIFL ஃபினான்ஸோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து மேயோட மிட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸில் இருக்குது. அண்ட் ஒருவேளை இதை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா ஃபர்தர் அப்சைடை பார்க்கலாம். அண்ட் அதுவே இமீடியட் சப்போர்ட் லெவல்ஸ்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 280 லெவல்ஸை பார்க்கலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆக போகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ இமீடியட்டாக 16,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இது டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 16,000 16,500 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட URL கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க.
அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வெசரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ்ட் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.